வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோ ஒன்ஸ் அகேன் டெமோ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோ வீடியோவில் E3D எவ்ரிதிங் 3Dயில் வச்சு எப்படி பிளான் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் 3D ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் வந்து அவிவாவோடது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவிவா வந்து பிளான் டிசைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி PDMSன்னு சொல்லி தான் ஃபஸ்ட் முன்னாடி பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அது அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து எவ்ரிதிங் 3D. ஓகே, அதில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நான் வந்து ஏற்கனவே ஒரு டிசைன் இருக்குது. இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச டிசைன் தான். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு நான் இங்கே டெமோவில் நான் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ இதில் வச்சுட்டு என்ன நான் பண்ண முடியும்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ். ஸோ இங்கே போனீங்கன்னா டிசிப்ளினில் போய் நீங்கள் ஸ்ட்ரக்சர்னு மாற்றிங்கன்னா நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு செக்ஷன்ஸ் அதில் போனீங்கன்னா காலம்ஸ், பீம்ஸ், ஓகேங்களா, ஹைண்ட் செக்ஷன்ஸ் வச்சு நம்ம வரைஞ்சிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ் வேணும் அது நம்மளால் இதில் ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் பிளேட்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளேட், ஃப்ளோர் மாதிரி பிளேட், ஓகேங்களா. ஸோ எல்லாமே வரைஞ்சிக்க முடியும். பேனல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் ரெண்டுமே டிஃபர் ஆகும். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அது என்ன வித்தியாசங்கிறது நம்ம கிளாஸஸ் அப்போ பார்க்க சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேனல்லாம் என்ன, பிளேட்னா என்ன அப்படின்னு. ஸோ அதுவும் இங்கே என்னால் பண்ணிக்க முடியும். ஈஸியாக என்னால் வரைஞ்சிக்கணும். அடுத்து வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். ஸோ வால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எவ்வளோ ஹைட்டில் வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க வால்ஸ். அதே மாதிரி ஃப்ளோர்ஸும் வரைஞ்சிக்க முடியும். ஃப்ளோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீடும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸ்க்ரீடும் நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, ஸ்க்ரீடுனா என்ன உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து கீழே வந்து ஐ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட் வேணும், கிளாம்ப் வேணும். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வேணாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருப்பாங்க பிளேட்டோட ஃபிட்டிங்ஸ், வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸில் போய் ஃபிட்டிங்ஸ்னால் ஃபர்னிச்சர்ஸ் வரும். ஃபர்னிச்சர்ஸ் வச்சுக்க முடியும். அடுத்து ஸ்டேர்ஸ் அண்ட் லேடர்ஸ் ஹேண்ட்ரைலில் வச்சு எனக்கு தேவையான ஹேண்ட்ரைல்ஸ். ஓகே, பாருங்கள், சர்க்குலர் ஹேண்ட்ரைல் வேணுமா, எப்படி வேணுமோ ஹேண்ட்ரைல்ஸ் வரைஞ்சிக்க முடியும். ஸ்டேர்ஸும் வரைஞ்சிக்க முடியும், லேடர்ஸும் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாமல் லேடர்ஸ் வேணுனாலும் வரைஞ்சிக்கலாம். என்ன வேணுமோ வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதை வச்சு நம்மளால் வரைஞ்சிக்க அதுதான் வந்து. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸ்லாம் எப்போதுமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்யூப்மெண்ட் சொன்னால் எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ப்ரீ டிஃபைன்ட் எக்யூப்மெண்ட் இங்கே இருக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நானே வரையணும்னு நினச்சா கூட எக்யூப்மெண்ட்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வரைஞ்ச எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே நம்மளே வேணும்னா இவனுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா வரைஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, இல்லை ப்ரீ டிஃபைன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வேணுனாலும் சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பம்பெல்லாம் வந்து நிறைய பம்ப்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்பிங். ஸோ பைப்பிங்கில் போனோன்னா எனக்கு தேவையான பைப்பிங்ஸ் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த எக்யூப்மெண்ட்லேருந்து எந்த எக்யூப்மெண்ட் வரைக்கும் பைப் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா வால்ஸ் வேணும்னா வால்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே என்னென்னா நான் எங்கேருந்து எங்கே வரைய போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஃபிட்டிங்ஸை மட்டும் வரைஞ்சா போதும். ஆட்டோமேட்டிக்காக பைப்ஸ் அதுவே வரைஞ்சிக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகே, இதில் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட்டுங்களா? ஸோ இது இல்லாமல் அதுக்கடுத்து இதில் என்ன பார்க்கலான்னா ஹெச்விஏசி. ஸோ ஹெச்விஏசின்னு சொன்னீங்கன்னா திருப்பி டக்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். டக்டிங் ஃபுல்லாக எப்படி வேணுமோ நமக்கு ரவுண்ட் டக்ட் வேணுமா, ரெக்டாங்குலர் டக்ட் வேணுமா, என்ன வேணும், ஏஹெச்எஸ் வச்சுட்டு ரிட்டர்ன் சப்ளை எல்லாமே நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரே. ஸோ கேபிள் ட்ரே நமக்கு வரைஞ்சிக்க முடியும். இங்கே வந்து கேபிள் ட்ரே வரைஞ்சிருப்பாங்க. கேபிளிங் சிஸ்டம் இருக்குது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஓகே, ஸோ ஒன்று கேபிள் ட்ரே, இன்னொன்று கேபிளிங் சிஸ்டத்தில் வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் அதாவது கேபிளிங் சிஸ்டம் இங்கே இருக்கும். இது இல்லாமல் பிடிஎம்எஸோட மேஜராக டிஃபர் ஆகுது இந்த இடத்துல தான் சப்போர்ட்ஸ். பிடிஎம்எஸில் நம்மளால் சப்போர்ட் வைக்க முடியாது. ப்ரீ டிஃபைன்டாக எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? நம்ம மேனுவலாக ஸ்ட்ரக்சரை வச்சு வரையணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்கும். ஓகேங்களா? என்ன டைப் சப்போர்ட்ஸ் வேணுமோ நம்ம அதை இதில் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸோ பாருங்கள், இதுலேயே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃப்ளோர்ஸ் வரைச்சிட்டு அதில் வந்து என்னென்ன வேணுமோ வரைக்கலாம். ஸோ இது இல்லாமல் இதை வந்து வேறு மாடலுக்கு நான் வேறு சாஃப்ட்வேருக்கு கொண்டு போக விரும்புகிறேன், SP3Dக்கு கொண்டு போக விரும்புகிறேன், எதுக்கு கொண்டு போகிற விரும்பினாலும் நம்மளால் கொண்டு போக முடியும். இதில் மேஜர் அட்வான்டேஜ் இன்னொன்று கிரிட்ஸ் வரைஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர்ஸில் நம்மளால் கிரிட் வரைய முடியாது. இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரிட்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு வந்து
இங்கேயே இருக்குது. டிசைன் எக்ஸ்பிளே பண்ணோம்னா நமக்கு ரெக்டாங்குலர், சிலிண்ட்ரிக்கல், ரெக்டாங்குலர் டவர், ட்ரையாங்குலர் டவர் அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸ் ஆஃப் கிரிட்ஸ் என்னால் இங்கே வரைஞ்சிக்க முடியும். ஸ்ட்ரக்சர்ஸை வரையும் போதே கிரிட்டை பேஸ் பண்ணி தான் வரைவாங்க. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கும். கிரிட்டை வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கைடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இது இல்லாமல் எனக்கு இங்கே கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கேயே இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அங்கே இதில் பிடிஎம்ஸ் மாதிரி நான் கோஆர்டினேட்ஸ் தான் நான் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஈஸியாக ஸ்னாப் பண்ணி என்னால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுன்னு இருக்குது. ஓகே, ஸோ இது நான் வேறு இதுக்கு நான் கொண்டு போகணுன்னா ஈஸியாக இங்கேயே கொண்டு போய்க்கலாம். வேறு ஃபார்மேட்டுக்கு கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போய்க்கலாம். ஓகே, வேறு ஃபார்மேட்லேருந்து இம்போர்ட் பண்ணணும், டிஜிஎன்லேருந்து. ஓகே, எக்ஸல் ஃபைல் இம்போர்ட் பண்ணணும், இல்லை வேறு ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு போகணும், வேறு சாஃப்ட்வேருக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் இங்கேயாவது கொண்டு போய்க்க முடியும். இது இல்லாமல் இப்போ நான் இதே எனக்கு டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா திருப்பி போயிட்டு மாடலில் போயிட்டு நான் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, ஜென்ரலாக பிடிஎம்எஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பிடிஎம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் ஒன்றா இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. டிசைன் ஓரியன்ட் மாடல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, லாகின் பண்ணும்போது பார்த்தா நம்ம டிசைனில் தான் போயிருப்போம். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஐசோ டிராஃப்ட் வேணுனாலும் இங்கே போய் ஐசோ டிராஃப்ட் வரைஞ்சிக்கலாம், இங்கே போய் ட்ரா வரைஞ்சிக்கலாம். இல்லை நான் இங்கே இருந்துகிட்டே எனக்கு ஐசோமெட்ரிக் வேணுனாலும் என்னால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு நான் பைப்பிங்கில் போகிறேன். போயிட்டு எனக்கு ஐசோமெட்ரிக்னு இங்கே போனேன்னா ஓகே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நான் நான் ஐசோமெட்ரிக் வேணும்னா நான் டேரெக்டாக நான் போய் எடுத்தேன்னா எனக்கு ஐசோமெட்ரிக் காட்டாது. ஓகேங்களா, ஏன்னா நான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு பைப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இங்கே பைப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஈஸியாக இங்கேயே எடுத்துக்க முடியும். அங்கே போய் தான் நான் எடுக்கணும்னு தேவையில்லை, எனக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வருது. ஸோ இங்கே ஃபைல் சில இருக்குது, அது சில செட்டிங்ஸில் சில மாற்றங்கள் பண்ணணும். இதில் பண்ணாமல் இருக்குது, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ போனீங்கன்னா என்னென்ன ஐசோமெட்ரிக்கில் என்ன சைஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அதோட எலிவேஷன் என்ன டிஸ்டன்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எந்த எலிவேஷனில் இது பண்ணியிருக்காங்க, எப்படி ரூட்டிங் பண்ணியிருக்கு, என்ன காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் இங்கே போனீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட்டோட திருப்பி இங்கே அதோட காம்பனண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். இது ஓகேங்களா, இதில் கீழே சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா, சிஸ்டம்னா இங்கேயே ஜென்ரேட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். திருப்பி எனக்கு இங்கே வேணும்னா இங்கேயே மாற்றிக்கலாம் ரிவ்யூ. ஓகேங்களா, ஸோ இங்கேயே நம்மளால் மாற்றி எது வேணுமோ நம்ம கொண்டு வந்துக்க முடியும். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இதே 2Dயாக நான் கொண்டு போனாலும் திருப்பி இங்கே போயிட்டு மாடலில் போயிட்டு இங்கேயும் போய் நான் எடுத்துக்க முடியும். ஐசோ டிராஃப்ட் வேணும்னா ட்ராவில் போயிட்டு என்னால் திருப்பி 2Dயாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இதில் 2D நம்ம எடுத்து பண்ணல. ஓகே, ஆக்சுவலாக இதில் காட்டல, சார் காட்டினோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, பட் நம்ம கிளாஸஸ் பார்க்கும்போது அது 2D எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஜென்ரல் அதே மாதிரி இதை நான் வேறு சிஸ்டத்துக்கு கொண்டு போனோம்னாலும் டிபி லிஸ்டிங் மூலமாக நம்மளால் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய்க்க முடியும். ஈஸியாக காப்பி பண்ணி கொண்டு போயிடலாம், டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆக்சுவலாக என்னோடய ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி தான் இந்த ஃபைலை எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்ன வேணுமோ ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே நமக்கு கொடுத்துரும். அது எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போயிட்டு நம்ம லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் டெமோ. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பிடிஎம்எஸ்கோட அட்வான்ஸ்டாக இருக்கும், பிடிஎம்எஸோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா, ஸோ உங்கள் டெமோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? ஸோ இந்த டெமோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களை அனுப்புங்க. ஓகேங்களா, ஸோ இது எனக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர். ஓகே, வித் சர்டிஃபிகேட் ஹேண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியலோடு நாங்கள் தரோம். அந்த காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணலாம், அதில் கால் பண்ணலாம். 2 நம்பருமே வாட்ஸ்அப் காலிங் தான். ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே சொன்னதோட அதிகமாக அங்கே சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் இது டெமோங்கிறதால ரொம்ப மினிமமாக சொல்லியிருப்போம். இது இல்லாமல் நிறையா இது ஒரிஜினல் கிளாஸில் நிறையா வரும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப நன்றி. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.